सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि पुरा. सर्व वेदांत सिद्धांत सार संग्रह. சர்வ வேதாந்தங்களுடைய சித்தாந்தம் என்ன என்பதனுடைய சாரத்தை ரொம்ப சுருக்கமாக அப்படின்னு அர்த்தம் 1066 ஸ்லோகங்கள்ல சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் ஆச்சாரியா. இதுல வேதாந்தத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும்னா 2 விஷயங்கள் சொல்ல வேண்டியது. அனுபந்த சதுஷ்டயம் விஷயம் என்ன, அதுக்கு நான் அதிகாரியா இல்லையா, அதனால அது கேட்கறதுனால என்ன பிரயோஜனம், அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இந்த நாளைக்கும் சாதாரணமா எந்த காரியம் பண்ணாலும் பண்ண வேண்டிய சம்பந்தம், இதை பற்றி பேசினார். ஆனா வேதாந்தத்துக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா நித்யாநித்திய வஸ்து விவேகா, விஹாமுத்ரார்த்த பலபோக விராகா, சமாதி சத்த சம்பத்தி, முமுட்சுத்வம். முதல்ல விவேக சக்தி வேணும். ஒன்லி கொஞ்சம் ஓரளவுக்கு புத்திசாலியாக இருந்தால்தான் பிரவேசமே பண்ண முடியும் வேதாந்தத்துல. அது ஒரு கண்டிஷன். ஆகையினால விவேக சக்தி ரொம்ப முக்கியம். எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரித்து பார்க்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொன்னார். சொல்லி நித்யானித்திய வஸ்து விவேகத்தை பத்தி பேசினார். பேசின பிறகு இல்லையா, அதற்கு பிறகு 2வது கண்டிஷன் இக அமுத்திர அர்த்த பல போக விராகா அப்படின்னு சொன்னார். நித்யானித்திய வஸ்து விவேகத்தை பத்தி 14வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் சொன்னார். இப்போ 22லிருந்து 93வது ஸ்லோகம் வரைக்கும் வைராக்கியத்தை பற்றி சொல்ல போகிறார். வைராக்கியம்னா என்ன? நான் அட்டாச்மெண்ட். விரக்தா விரதிகி அப்படின்னா யார் கையிலையும் பற்று. ராகம்னா பற்று. பற்றற்றதான ஒரு நிலையை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பண்ணணுமே தவிர அதுக்கு மேல கொடுத்தோம்னாக்க நமக்கு அது அஃபெக்ட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிறது. அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் ஒன்லி இஸ் அட்வைஸ். இதைதான் சொல்ல போறார். சொல்லுவதற்கு அந்த நீங்க சொல்றதுக்கு நல்லா இருக்கு சார், வைராக்கியம் வரணும் வைராக்கியம் வரணும், அன்அட்டாச்சா இருக்கணும். எப்படி சார் அன்அட்டாச்சா இருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கு என்ன சொன்னார், எப்படி இருக்கு அப்படின்னாங்க, அந்த வைராக்கியமான காக்காவுடைய விஷயானது மேல விழுந்துருச்சுன்னா ஒரு அருவருப்பு வருகிறது இல்லையா, அந்த அருவருப்பு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கும் போதும் வரணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொன்னார், எந்த பொருளையுமே தோஷத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா அது மேல இருக்கிற அட்டாச்மெண்ட் உங்களுக்கு பதிவிடும். அதனால நீங்க பெட்டர் யூ அனலைஸ் த தோஷாஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அண்ட் திங்ஸ். அப்படி பண்ணீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அதன் மேல ஆசை போய்விடும் அப்படின்னு 25ல சொன்னார். அதற்கு பிறகு நம்ம 27வது ஸ்லோகத்துல கொஞ்சம் பார்த்தோம். குக்ஷௌ ஸ்வமாதுர் மலமூத்திர மத்யே திதிம் ததாபி த்ரிவிதம் ஷனம் ச ததீய கௌச்சேய கவன்ஹிதாகம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. அம்மாவுடைய உச்சத்துல இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ரு குக்ஷௌ ஸ்திதம் மாம் விமூத்ராதி மேத்ய மத்யே கதயதி நித்தராம் ஜாடரோ ஜாதவேதாः யத்யத்வை துக்கம் யதயதி நிதராம் சக்யதே கேன வக்தும் சந்தவ்யோ மே அபராதம் சிவ 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 சம்போ ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு ஆச்சாரியார் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள எத்தனை கஷ்டமோட இருந்தோம் நாம இல்லையா. அந்த அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது
ஸ்வமாதுகு குக்ஷௌ, அம்மா அவனுடைய வயிற்றுக்குள்ள இவன் இருக்கும் பொழுது மலமூத்திர மத்திய, மலம் என்ன மூத்திரம் என்ன இதுல போய் இந்த குழந்தை போய் எப்படி அவஸ்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கு, அதுவும் கையை நீட்ட முடியாது காலை நீட்ட முடியாதுதான் ஒரு நிலைமை. ததா விக்ரிமி தம்சனம், அந்த மலத்துல இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் கழிக்கிறது. அம்மா அவர் எழுதுகிறாரு, முழுங்கா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு உள்ள வந்து குத்துறது. அது எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறது, வெளியில சொல்லவும் முடியல. அது மாத்திரம் இல்ல, இவ சாப்பிடும் போது இவ நடக்கும் போதெல்லாம் ஒரு ஹீட் ஒண்ணு வயிற்றுல ஜெனரேட் ஆகுது, ஜாகர அக்னி. அந்த அக்னியில போய் அந்த குழந்தை அவஸ்தப்படுறது. இது எப்படா வெளியில வருவோம்னு அந்த குழந்தை அவஸ்தப்படுறது. இப்படி அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாகராக்னி என்ன இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மலமூத்திராதி விசர்ஜனங்கள் என்ன இருக்கு, எலும்புகள்லாம் குத்துறது அந்த குழந்தைய. இவ எழுந்துக்கும் போது அவளுடைய ஒரு குடல்ல இருக்கக்கூடிய ஒரு எலும்பானது அந்த குழந்தைய குத்துறது, உட்காரும் போது குத்துறது. இப்படி எல்லாம் போய் அவஸ்தப்பட்டு இல்லையா, இதையெல்லாம் யோசிக்க மாட்டான் ஒருத்தன் பிறந்த பிறகு இல்லையா. இப்பவும் யோசிக்கலன்னா எப்பதான் யோசிப்பான் அவன். இப்படி எல்லாம் யோசித்தா அவனுக்கு வைராக்கியம் வருமா வராத. கோவா விரத்தின் யாத்தி ஒரு 6 மாசம் இல்லையா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த குழந்தையினுடைய அவஸ்தையை பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கும் போது அது வேற விதமான கவலை. அது 27வது ஸ்லோகத்துல சொன்னோம். இப்ப 28வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றார், ஸ்வகீய வின்மூத்திர நிமஞ்சனம் தத் தோத்தானகத்யா சயனம் ததாயத் பாலகிரஹாதி அஹதி பாக்ஷ சைஷவம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. ஸ்வகீய வின்மூத்திர நிமஞ்சனம் தத், அந்த குழந்தை அம்மா அதுல பிஸியா இருக்கா, ஏதோ சமைக்கிறதுக்கு போயிட்டார், யாரும் இல்ல. அந்த குழந்தை மின்மூத்திரங்கள்லாம் போயிட்டு அதுக்கு கூப்பிட தெரியுமா, அது பாட்டுக்கு அது மேலேயே பொறுத்தது தூங்குறது. என்ன கஷ்டம் பாருங்க இல்லையா. தன்னுடைய அதுவும் சொகீய அப்படின்னு ஆச்சாரியா தன்னுடைய மின்மூத்திரத்திலேயே நிமஞ்ச அதுல மொழிகள் இருக்கு, அது பாட்டுக்கு அது போய் படுத்தின்னு இருக்கு. சரி, அதுவும் எப்படி படுத்துட்டு இருக்கு, அதை யாரு திருப்பி விடுறதுக்கெல்லாம் தெரியாது அதுக்கு இல்லையா. கொஞ்சம் அப்படி தண்ணி வந்ததுன்னா நம்ம புத்தியோட இருந்தாலும் கொஞ்சம் நகர்ந்துப்போம், அதுவும் பண்ண முடியாது அதுக்கு. ஏன் சோட்டான கதி. அந்த குழந்தையா இருக்கும்போது எத்தனை பாலகிரகம் அப்படின்னு பேரு. பாலகிரகம் பாலாரிஷ்டம் அப்படின்னு வருது. ஜோதிஷ சாஸ்திரத்துல ரொம்ப விசேஷமாக இதை பத்தி இந்த பிறந்ததுன்னா 8வது வீட்டுல சந்திரன் இருந்தானாக்க, 6வது வீட்டுல ராகு இருந்தானா, இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்டம் அப்படின்னு ஒண்ணு வரும். பாலகிரகம்னு பேரு. தோஷங்கள், அந்த தோஷங்கள் வந்தது. ஆனா அது குழந்தைய படுத்துன்னு பார்த்தோம், திடீர்னு கையெல்லாம் வேர்க்கூர் மாதிரி வரும், அது அவஸ்தப்படும், கையில வெளியில சொல்ல முடியாது இல்லையா. சாப்பிடும் போதெல்லாம் வாந்தி வரும் இல்லையா, சொல்ல முடியாது. கொஞ்சம் சாப்பிடறதுக்கு முன்னாடியே அதுக்கு புளிப்பாயிடும் அந்த பால், பால். இதெல்லாம் பாலாரிஷ்ட தோஷங்கள். இதெல்லாம் குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். குழந்தையாக இருக்கும் பொழுது எத்தனை விதமான கஷ்டங்களை அனுபவிக்கலாம் பாருங்க. ஸ்வகீய வின்மூத்திர நிமஞ்சனம் தது, அந்த தன்னுடைய வின்மூத்திரங்கள்லயே அது படுத்துட்டு இருக்கு. சோத்தானகத்யா சயனம் ததாயத்து, அதே மல்லாந்துக்கிறதுக்கு பிறகு அது மாதிரியே படுத்துட்டு இருக்கு. பாவம், அது கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பாலகிரஹாதி பாலகிரஹாத்யாஹிதி பாக்ஷ, பாலகிரக பீடைகளை அடைவது இல்லையா. இப்படிப்பட்டதான எது சைஷவம், இப்படி இருக்கக்கூடிய குழந்தை பருவம். இதுல என்ன தேவையா உங்களுக்கு இன்னொரு பிறவி? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம், போதும்டா சாமின்னு நினைக்க வேண்டாமோ. இப்படிப்பட்ட எது சைஷவம் தத்து விசாரிய, இத நன்னா யோசிச்சு பார்க்கும். புத்தி சக்தியை பகவான் கொடுத்ததை வைத்துக் கொண்டு இதெல்லாத்தையும் நன்னா யோசிச்சு பார்த்தா, கோவா விரதி நயாதி, யாருதான் சார் வெறுப்பை அடைய மாட்டான், யாருதான் சார் பற்றற்ற நிலையை அடையணும்னு ஆசைப்பட மாட்டான். இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னாரு. சரி, சைஷவத்துல எப்படி இருக்கான், கொஞ்சம் வளர்ந்துட்டான், ஒரு 10-11 வயசு கௌமார நிலையை அடைந்து விட்டான் இல்லையா. டீன்ஸ் கூட சொல்லக்கூடாது, 10 வயசு அப்படி வந்துட்டான். 11-12 அந்த சீசன்ல இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு கௌமாரம் அப்படின்னு. பால்யம், கௌமாரம், யவ்வனம், வார்த்தக்கியம் அப்படின்னு நமக்கு 4 தசைகள்.
அந்த 2வது தசையாக இருக்கக்கூடிய கௌமாரத்துக்கு இந்த பையன் என்றா பார்த்தா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பிடிவாதம். பாலஸ்தாவது கிரீடாசக்தா தருணஸ்தாவது தருணீசக்தா விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னு ராஜாரியார் பஜகோவிந்தத்துல. குழந்தை என்னடானா எப்ப பார்த்தாலும் விளையாட்டுலயே இருக்கு இல்லையா, அது பிடிவாதம் பிடிக்கிறது. அதை வாங்கி கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு அதுக்கு ஒன்னும் பண்ண முடியல. அதுக்கு சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்க இல்ல. அப்படிப்பட்ட அசத்தனம், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது இல்லையா, ஒரே விஷமம் பண்றது. ஸ்வீயை பரை ஸ்தாடனமஜ்ஞபாவம் அத்யந்த சாபல்ய அசத்கிரியாம் ச குமார பாவே பிரதிஷித்த விருத்திம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. குமார பாவே திருவனாக இருக்கக்கூடிய அந்த பருவத்துல ஸ்வீயைஹி பரைஹி தாடனம், எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். இது போய் ஸ்கூலுக்கு போனா யாரையாவது அடிச்சுட்டு வந்துடுறது. டீச்சரா உங்க பையன் ரொம்ப நாட்டி, உங்க பசங்களை எப்படிதான் நீங்க வளர்க்குறீங்களோ தெரியல அப்படின்னு 1000 கம்ப்ளைண்ட். என்ன அதுனா அது என்ன பண்றதுன்னா பக்கத்து வீட்டு பையனை போய் அடிச்சிடுறது. அது அவன் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண, என்ன நீங்க வளர்க்குறீங்க, உங்க பையன் போட்டு என் பையனை அடிக்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட். சரி, இந்த ஆசிரியர் என்ன பண்ண, அடி வாங்கி நிக்கிறது. என்னடா கையில அடிபட்டுன்னு வந்திருக்கானா, என் பையன் கீழே விழுந்துட்டான் அப்படியே இருக்கு ஒரு அவஸ்தை. அதுக்கப்புறம் எடுத்து போகணும்னா லைட்டா அவனுக்கு ஏர்லைன் பிராக்சர் கட்டு போட்டு ஸ்கூலுக்கு லீவ் போடுவேன். இதெல்லாம் நடக்கிறது இல்லையா, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க இல்லையா. இப்படி ஸ்வீயைஹி பரைஹி தாடனம், குமாரனாக இருப்பது தன்னை சேர்ந்தவர்களால அடி வாங்கலாம், தானும் எல்லாரையும் அடிக்கலாம், ஒரே பட்சமம். அண்டு அஜ்ஞபாவம், எல்லாத்துக்கும் ஒரு பிடிவாதம், எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. இப்படி ஒரு அஜ்ஞானியான ஒரு நிலையில இருக்கக்கூடியது அஜ்ஞபாவம், அஜ்ஞனாக இருக்கும் தன்மை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அத்தியந்த சாபல்யம், எப்ப பார்த்தாலும் சாப்பல்யம். எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, வீட்டுலதான் ஒரு பால் இருக்க, இல்ல எனக்கு வேணும், இது வேணும், இதுதான் வாங்கணும், இந்த பார்பி டால் தான் நான் வச்சுப்பேன், அதான் வச்சிருக்கேன்னா எனக்கு இன்னொன்னு வேணும், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது இல்லையா. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க. அதாவது சும்மா இருக்காம விஷயம் தான், பால் காய்ச்சி அம்மா வச்சிருந்தானே அதுல கொண்டு போய் மிளகாய் போட்டு வந்து எல்லாம் எப்படியாவது கொஞ்சமா நெஞ்சமா இது ஏதாவது வச்சானாக்கா அதை கீழே கொட்ட வேண்டியது, அது மேல தட்டி தட்டி விளையாட வேண்டியது, இப்படி எல்லாம் கெட்ட காரியங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியதான் ஒரு பருவம். அது மாத்திரம் இல்ல, எதை செய்யாதுன்னு அம்மா சொன்னா அதை செய்ய வேண்டியது, இதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனான்னா அதெல்லாம் கரெக்டா இருப்பான் இல்லையா. இத மாதிரி பிரதிஷித்த விருத்தின், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாலோ அதை செய்யக்கூடியதான ஒரு பிரவೃತ್ತಿ, இப்படி ஒரு இக்னரன்ஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படி இருக்குது பால்யனா இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா, இப்போதான் விசாரிய கோவா விரத்தின் நயாந்தி, இதெல்லாம் புரிந்து கொண்டா இப்படி யாராவது ஒருத்தன் திரும்பியும் பிறந்து திரும்பியும் சைசவம் கௌமாரம் நமக்கு வேணுமா இதெல்லாம் அப்படின்ற ஒரு அறிவுனாலதானே சார் உங்களுக்கு வைராக்கியமானது வரும். இப்படி யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அறிவு சொல்றதோ இல்லையா, அதனால உங்களுக்கு வைராக்கியம் ஏற்பட்டுதான் ஆகும். ஆகையினால இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் இல்லையா. நெகட்டிவா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க பாசிட்டிவ் எப்படி நினைச்சு ஏமாந்து போறீங்களோ அது ஒரு டேஞ்சர். நெகட்டிவையும் பார்த்தாதான் வைராக்கியத்துக்கு காரணமாகும்ன்றதுனால இதெல்லாம் ஆச்சாரியா சொல்றான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, சைசவத்துல எப்படி இருக்கான் இல்லையா, பாலஸ்தாவது கிரீடாசை, இந்த குழந்தை என்னடானா எப்ப பார்த்தாலும் பொம்மை விளையாட்டுலயே இருக்கான். இந்த வாலிபனா இருக்கானே இவன் பார்த்தா எப்ப பார்த்தாலும் எதையாவது பொண்ணை லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது, எதையாவது ஒண்ணு சொல்றது. பாலஸ்தாவது கிரீடாசை, கருணஸ்தாவது தருணி, பொன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் இந்த பசங்க இல்லையா. சரி, வயசானவராவது இருக்காரான்னா எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்காரு, அது வரலன்னா என்ன பண்றது, இது வரலன்னா என்ன பண்றது, நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்கா வரலன்னாக்கா என்ன பண்றது, வாத்தியார் வரலன்னா என்ன பண்ணும், வாத்தியார் வரும்போது உங்களுக்கு ஸ்கூட்டர்ல அடிபட்டுட்டானா என்ன பண்றது, இப்படி எல்லாம் ஒரு துர்ச்சிந்தனைகள்லாம் வந்துட்டு எல்லாம் வயசானா இந்த ப்ராப்ளம். இப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. பரே பிரம்மணி, அந்த பிரம்மத்தை பத்தி கோபின சக்தா, யாரும் அட்டாச்மெண்டா இருக்கிறது இல்லன்னு அங்க சொன்னார் இல்லையா. அதே விஷயத்த இங்க சொல்றார். இந்த வாலிபன் எப்படி இருக்கான் பாருங்க,
பதோத்கதிம் மான்ய திரஸ்கிருதிம் ச மனோத்ஹதிம் மான்ய திரஸ்கிருதிம் ச காமாதுரத்வம் சமயாதிலங்கனம் தாம் தாம் யுவத்யோதித துஷ்டசேஷ்டாம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. மதோத்கதிம் அப்படின்னா செருக்கு. நமக்கு தெரியும் இவன் படிச்சிருக்கிறது 10வது தான் பாஸ் பண்ணிருப்பான், அதுக்குள்ளேயே இவருக்கு என்ன நினைப்போம்னா நம்ம படிச்சா நம்மளுக்கு டிசிஷன்லாம் கரெக்டா இருக்கணும்னு ஒரு அசட்டுத்தனம் ஒண்ணு வரும் பாருங்க. அந்த வாலிபனா இருக்கும்போது நான் சொல்றத நீ கேளணும் அப்பா அம்மாவையே பார்த்து. ஐநோ அவனா சோ வாட் அப்படின்னு கேள்வி, இதெல்லாம் வேண்டாமா, கரெக்டா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னா சோ வாட் அப்படின்னு கேட்கணும். என்ன பசங்களோட பழகினா என்ன தப்பு? எது கேட்டாலும் ஒரு கேள்வி, வை நாட் அப்படின்னு கேட்கிற கேள்வி. ஏன் ஒரு மதம் ஒண்ணு ஏறுறது இந்த வாலிப பருவத்துல, அவளுக்குன்னு ஒரு மதி ஏறுறது. மான்ய திரஸ்கிருதம் இல்லையா? யாரு பெரியவர்களை சொன்னான்னாக்க அப்பா அம்மா யார மதிக்கிறாளோ அவளை பத்தி கிண்டல் பண்றது, அவளை மதிக்காம இருக்கிறது. அதாவது ரொம்ப மரியாதை கொடுத்தான்னாக்கா ஒருத்தர் ராத்துக்கு வந்தா அவளை மதிக்கிறது இல்ல பசங்க, வேற வேலை இல்ல பார்க்காம கண்டா வரலாம், ஐ டோன்ட் லைக் இட் அப்படி ஒண்ணுமே தெரியாமையே ஒரு டிசிஷன், ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனங்கள்லாம் எப்ப வருது? வாலிபன் இல்ல வருது. காமாதுரத்வம், காமத்துல ஒரு ஈடுபாடு, ஒரு அசட்டுத்தனமான காமத்துல ஈடுபாடு அந்த வயசுல வரது சகஜம். அது மாத்திரம் இல்ல, சமயாதிலிங்கனம், கட்டுப்பாடுகள் எதையப்ப தாண்டணும்னு ஒரு ஆசை. சோ வாட், நான் தான் அப்படின்னு சொல்றது. இப்படி சமய அகிலங்கனம், எது சொன்னாலும் தாண்ட வேண்டியது. வந்தா என்ன சாப்பிட்டா ஏகாசி சாப்பிட்டாக்க என்ன சாமி கண்ணை குத்திடுமா, எப்படி எல்லாம் அறிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனங்கள்லாம் வரக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் அப்படின்றது இல்லையா? சமயாத்தின் மரியாதையை தீர்வதுன்றது அவளுக்கு ரொம்ப விஷயம். என்ன யாரு சொன்னாலும் வாத்தியாரை திட்ட வேண்டியது, டீச்சரை திட்ட வேண்டியது இல்ல, இதெல்லாம் ஒரு பழக்கம். அந்த வாலிப முடுக்குல இந்த மாதிரி அசட்டுத்தனங்கள்லாம் பண்ணிருக்கான். தாம் தாம் யுவத்யோதித துஷ்டசேதாம், அந்த சமயத்துல யுவத்தியா உதித ஜுஷ்டா, அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த சிறு விஷயங்கள்லாம் அதடு வழிய வேண்டிய ஒரு செய்கை இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் விசாரிய அந்த வாலிபர்களை, வாலிப பருவத்துல இப்படி இருந்தோமே, இப்படி எல்லாம் அசத்தம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைத்து பார்க்க வேண்டாமா? நினைத்து அதை விசாரிய, இது ஆனந்தப்பா, இதை விசாரித்தோமே ஆனால் கோவா விரதிம் நயாதி, யாருக்குதான் சார் வைராக்கியம் வராது? இதெல்லாம் யோசிச்சானா அப்படின்னா. சரி சார், சைஷவத்துல என்ன ப்ராப்ளம் சொன்னேன், கௌமாரத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன், யவ்வனத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்தது வயசானவாகிட்ட என்ன ப்ராப்ளம்? இது பாருங்க, இந்த வயசானவாளை பார்த்தா யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பச்சாத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வாதாம் கோபின பிரிச்சதி தேஹே. இவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், நல்ல காசு பணம் எல்லாம் வச்சுட்டு இருந்தார், டெய்லி இவரை பாக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. எங்க ரிலேட்டிவ்லயே அவர் தான் சார் ரொம்ப பணம் இருக்கு சார் அவருக்கு, அவர் என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுவோம். பணம் எந்த யாருகிட்ட இருக்கோ அவருக்கு இல்லையா மரியாதை, இது லோகத்துல இயல்பு. அவர் தான் தெய்வமா தெரியும், அவர் பண்றதெல்லாம் ரைட்டா தெரியும். இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவர் நடுரோடுக்கு வந்துட்டார், எல்லாம் அந்த பதவி போஸ்ட் லிஸ்ட் எல்லாம் போயாச்சு. இப்போ அவர் பாவம் 4 பேர் ஆத்துக்கு நம்மளால பேசுவானான்னு நினைக்கிறாரு. யாரும் பேசுறதுக்கு கூட இல்ல, அவர் கையில துட்டு இருக்கிற வரைக்கும் டெய்லி எல்லாரும் வருவாங்க. முதல் பத்திரிக்கை அவருக்கு தான், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா. எத்தனை பரிவாரங்கள் அவருக்கு? அவர் பேச்ச கேட்கறதுக்கு எல்லாரும் ஆமா சார் வாங்க சார் எங்காப்பி நீங்க தான் சார் வரணும் எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் உட்கார்ந்து இருக்காரு, எங்க வேணாலும் போறதுக்கு ஒருத்தரும் கூட மாட்டேன் சார் அவரை இல்ல. பச்சா ஜீவதி ஜர்ஜர தேஹே, எப்போ அந்த அவருக்கு மூப்பு வந்துட்டோ உடம்பெல்லாம் ஆரம்பிக்காத, எப்ப பார்த்தாலும் கேட்ட கேள்வியே கேட்டு இருக்காரு, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா எல்லாரும் பயப்படுறாங்க அவர்கிட்ட போறதுக்கே, பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஐயோ இவர்கிட்ட போனோம்னா அவதான் தலையெழுத்து இல்லையா,
வார்த்தான் கோபின வார்த்தை கூட யாரும் கேட்க மாட்டாங்க. சௌக்கியமா சார்னு ஒருத்தர் கேட்க மாட்டாங்க சார் இப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி சொல்றார், விரூபதாம் சர்வ ஜனாதவஜ்ஞாம் சர்வத்ர தைன்யம் நிஜ புத்தி ஹைன்யம் விருத்தத்வ சம்பாவித துர்தசாம் தாம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. விரூபதாம் கொஞ்சமா இல்லையா, அவர் என்ன ட்ரெஸ் பண்ணுவார் தெரியுமா, என்ன சென்டர் போட்டுப்பார், எப்படி இம்பனிட்டு ஆபீஸ் போவார், சிவ போறது என்ன, அவர் பண்ண ஆட்டம் என்ன எல்லாம். இப்ப என்ன ஆச்சுன்னா தூக்கம், அவருக்கு உடம்பெல்லாம் மசல் விசல்லாம் தவறு போச்சு, மூஞ்சி எல்லாம் பொக்கம் விழுந்துருச்சு, பல்லெல்லாம் விழுந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கான்னு விரூபமா இருக்காரு. ஐயோ அவரை பார்த்தாலே விரூபியா இருக்காரு இல்லையா. அப்படி சுரூபியாக இருந்தவர் இப்போ குரூபியாக ஆகிட்டார். சர்வ ஜனாதவஜ்ஞாம் எல்லாரும் அவமதிக்கிற அளவுக்கு பாரு. வயசாச்சுன்னா கூட காப்பி கேட்கறது, சுட சுட காப்பி கேட்கறது, காலம் நட்டார அப்படின்னு கேட்கறான். அவர் எது பண்ணாலும் அவமதிக்கிறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் டேஸ்ட் போல பாரு. எத்தனை சின்ன வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எத்தனை தோசை சாப்பிட்டுருப்பாரு, எத்தனை பூரி வேலையா, இன்னும் அதுக்கு ஆசைப்படுறது. பூரி பண்றியா, மசாலா பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா ஆசையா யார் பண்ணி தரத்துக்கு இருக்கா வயசான காலத்துல. அவர் நல்லா இருக்கிற சமயத்துல ஆஹா உங்களுக்கு நான் வாங்கி வந்து தரேன், பெஸ்ட் சார், உங்களை நினைச்சேன் போய் வாங்கி வந்தேன்னு கொடுத்த காலம் ஒண்ணு உண்டு. இப்போ அவர் எது கேட்டாலும் அவரை அவமானம் பண்றாங்க, அவமதிக்கிறார்கள் இல்லையா. இது அனுசர வாழ்க்கை. இந்த ஒரு நிலை எல்லாருக்கும் பொதுதானே இது. சர்வஜனாத்து அவஜ்ஞாம். எல்லாரும் இவரை பார்த்து இப்போ அவமதிக்கிறாங்க சார். இவர் போனாலே சரிக்கிறது வந்துட்டாரியா, ஏதாவது கேட்க எல்லாரும் சின்ன பசங்க தான் கிண்டல் பண்றது. வீட்டுல வேற திட்டா, வெளியில போகாதீங்க, எல்லாரும் கலடா பண்றாங்க, நீங்க எதுக்கு தடியை எடுத்துட்டு வெளியில போய் ரவுண்ட் அடிக்கிறீங்க, எல்லாரும் ஒரு பஞ்சாயத்து தப்பிச்சு விடுறாங்க, மேல இங்கடிக்கிறாங்க பசங்க, எல்லா அவமதிப்பும் பண்றாங்க. என்ன அப்பனாக்க யாரும் ஆதரவா குரல் கொடுக்கல, நீங்க இனிமே வெளில போகாதீங்க அப்படின்றாரு. அவரா கீழே உந்தன்னா சராசரிட்டானா வீட்டுல சொல்லாதீங்க, மாட்டு பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன வெளியிலேயே அனுப்ப மாட்டா, என்ன ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு அதை மறைக்கிறார். என்ன கஷ்டம் பாருங்க வயசான காலத்துல இல்லையா. இப்படி சர்வத்திர தைன்யம், எங்க போனாலும் அவர் தீனனாக இருக்காரு. அவரால் ஏறி ஓடி போகலாம் முடியல, இல்ல இருக்குன்னு நடக்க முடியல, எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி சர்வத்திர தைன்யம், எங்க போனாலும் தைன்யம் அப்படின்னாக்க ஒரு தீன பாவத்துல இருக்காரு. பாவமா கிடைத்துத்தனத்தினால நொடிஞ்சி போயிருக்காரு, எதுவும் பண்ண முடியல. அது முதல்ல விருத்தத்வ சம்பாவித துர்தர்ஷாஞ்ச, இத அது மாத்திரம் இல்ல நிஜ புத்தி ஹைன்யம், அது ஒண்ணு. புத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மார்ட்னஸ் போயிட்டு இருக்குது. முன்னெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுவாரு எது கேட்டாலும். இப்ப என்ன ஆச்சுன்னாக்க புத்தியில தடுமாற்றம், ஞாபக சக்தி இல்ல. காத்தால ஒண்ணு சொல்றாரு, சாயங்காலம் ஒண்ணு சொல்றாரு. என்ன காத்தால ஒண்ணு போயிட்டு தான் நான் எங்க சொன்னேன் அப்படின்னு கேக்குறாரு. இப்படி அந்த புத்தியானது ஹீனமாயிட்டு, நிஜ புத்தி ஹைன்யம், அந்த யோசிக்கிற புத்தி, அந்த விவேக புத்தியானது குறைவா போயிட்டு. அதுமல்ல விருத்தத்வ சம்பாவித துர்தர்ஷாம், அது மாத்திரம் கிழத்து தன்மையினால ஏற்பட்ட இந்த துர்தசை இல்லையா. துர்தசானாக்க கட்ட நிலை, பாவம் அவருக்கு இப்படி அவஸ்தப்பட்டிருக்காரு இல்லையா. வயசிகதேக காம விகாரா சுஷ்டே நீரே கக்காசாரா இருக்கு. எல்லாம் போயிட்டு வயசு போயிட்டுனாக்க காம விகாரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது பெரிய நீர்நிலை இருந்தது, அந்த நீர்நிலை இப்ப என்ன ஆச்சு, எல்லாம் வச்சு போயிடுச்சு. இப்ப பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா. இதுதான் நிலைமை அப்படின்னு அவரு. வயசிகதேக காம விகாரா சுஷ்கே நீரே கக்காசாரா அப்படின்னாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமை, அந்த வார்த்தக்கியம்ன்ற ஒரு அவஸ்தை இருக்கு. இத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க, விசாரிய சீக்கிரம் போய் சேரலாமா அப்படின்னு போனோம் எல்லாருக்கும். என்ன கஷ்டம், என் வீட்டுல உட்கார்ந்து மரியாதை இல்ல, போவா விரதின் நயாத்தி, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணா உனக்கு வைராக்கியம் வராமையா போயிடும் அப்படின்னு சொன்ன. சரி, அது மட்டுமா, உடம்பு வியாதி படுத்துறது பாருங்க அவருக்கு. பித்த ஜுவரார்ஷய புல்மசூல ஸ்லேஷ்மாதி ரோகாதி தீவிர துக்கம் துர்கந்த அஸ்வஸ்தியம்
அனுச்சிந்தாம் விகார்ய கோவா பிரதிம் நயாதி. பித்தம் ஜுவரம் பித்தம் பகவான் அனுப்பும் போது 3 போட்டு அனுப்பிச்சிடலாம். தற்பா ஒரு லெவல் வரைக்கும் தான் பேலன்ஸா இருக்கும். இந்த 3 பித்தம் கபம் வாதம் இது 3 இதுக்கு இன்பேலன்ஸ் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கும் பேலன்ஸா. துப்பரிணாமத்தே ஒரு யவ்வனம் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளருவான். 24 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாலேஸ்வரம் வரும். அவனுடைய முட்டி இது வரைக்கும் அதை பத்தி கவலையே படல. ஒரு 50 வயசுக்காரனுக்கு உடனே முட்டியை பத்தி தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் இது வரைக்கும் அதை பத்தி கவலையே படல. எல்லாம் ஏன் இந்த வாதம் பித்தம் கபம் இது 3 இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறது. இந்த இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குனாக்க வார்த்தக்கியமானது வந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். வயசாகி போச்சுன்னா அவனுக்கு பித்தம் வரும், அடிக்கடி ஜுவரம் வரும். அப்புறம் அரிஷம் அப்படின்னாக்க பூல நோய் பாத்ரூம் ப்ராப்ளம் வரும். க்ஷயம் இல்லையா, இருமல் ஜாஸ்தி ஆகும். எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிடும். போய் இருமிட்டு இருப்பார் வீட்டுல. எப்ப பார்த்தாலும் ஜுவரான்னு வாரு, டாக்டருக்கு போனோன்னு வாரு. குல்மம் வயிற்றுல ப்ராப்ளம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவார், சாப்பிட்டா வயிற்று குடிச்சிடாது, வயிற்றுல கட்டி குல்மக ரோகம். அப்புறம் சூலம் இல்லையா, சூல நோய் வந்து வச்சுங்க. அது எண்டோஸ்காபிக்கு போனா அது பண்ணணும் இது பண்ணணும் அது சருவா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்புறம் ஸ்லேஷ்மம் அப்படின்னா கபாதி தோஷங்கள் இப்படி வரும். இப்படிப்பட்ட ரோகோ உதிதா இப்படிப்பட்ட ரோகங்கள் எல்லாம் இவர் கையில உதயமாகும். பித்த ஜுவர அர்ஷ க்ஷய குல்ம சூல ஸ்லேஷ்மாதி ரோகாதி தீவிர துக்கம் இப்படிப்பட்ட தீவிர துக்கங்கள்லாம் வருகிறது. கடுமையான துக்கங்கள்லாம் வருது. அது மட்டும் இல்ல சார், இவருக்கு துர்கந்தம் வேற வர ஆரம்பிக்கிறது. வயசான காலத்துல இல்லையா, எல்லாரும் பக்கத்துல படுத்துக்கோன்னாக்க பயப்படுறாங்க. ததா நீ அங்கே படுத்துக்கோ அப்படின்றாங்க. என்ன துர்கந்தம். அதுக்கப்புறம் அஸ்வஸ்தியம். எப்ப பார்த்தாலும் தன்னுடைய நிலையிலேயே அவர் இருக்குமா, சுவாதீனத்திலேயே இருக்க மாட்டார். எதையாவது சொல்லிட்டே இருப்பாரு, சும்மாவே இருக்க முடியாது. சுவாதீனத்துல இருக்க மாட்டேன். அஸ்வாஸ்தியம் அப்படின்னா சுவாதீனம் இல்லாமல் இருக்கக்கூடிய. அனூன சிந்தாம். சிந்தையானது நூனமானதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும், விவேகிக்கு குறையும். இவருக்கு வயசானதுனால அனூன சிந்தா கவலை இருக்க. அது எப்படி இருக்குன்னா குறையவே இல்லைன்னா எல்லாத்துக்கும் கவலைப்படுவார். எதுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் கவலை. மழை வருதுன்னா கவலைப்படுவார். நாளைக்கு வெயில் அடிக்கிறதுன்னு பேப்பர் பார்த்தா ஐயோ இப்படி வெயில் அடிச்சுதான் எப்படி தைக்கிற உண்டானாக்க சோப் வந்ததுன்னா என்ன ஆகும். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் திங்கிங்க. மழை வந்தது, ஐயோ மழை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தண்ணி வந்துடும், வீட்டுக்குள்ள வரும், இப்பயே வாங்கி வந்துரு போன ஒரு 90 பசங்களை போய் நீ போய் மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கீங்க, பால் வராது, ஒரு பால் வாங்கி வைங்க, எதையாவது சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இல்லையா. கவலைக்கு பஞ்சமே கிடையாது அவர் கையில. அனூன சித்தம் அவருக்கு சொல்லி தரையால் இப்படி இருக்கக்கூடிய நிலைமை தரையா. இப்படி விசாரம் பண்ணா போவா விரத்தின் நயாந்தி. யாருக்குதான் இந்த வெறுப்பானது உண்டாகாது வாழ்க்கை மேல அப்படின்னு. இது ஒரு இப்ப பாருங்க, இது 4 அவஸ்தையாச்சா. பிராணன் போறது அவஸ்தை என்ன அவஸ்தை பாருங்க. யமாவலோகாதிதமீத கும்ப மர்மவ்யதோ ஸ்வாசகதீஷ்ட வேதனாத் பிராண பிரயாணே பரிதிஷ்யமானாம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. சரி, அது ரொம்ப அழகா ஒரு இவ்வளவு நாள் நல்ல தாம்பத்தியம் சார், 50 வருஷம் ஒன்னா இருந்தாங்க சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா. செதுப்பிட்டார் ஹஸ்பண்ட். இப்ப என்ன சொன்னார் ஆச்சாரியார், கூட ஒரு வாரம் தான் அந்யோன்ய தம்பதிகள் தான் ஒரு ரூம்ல விடு 2 பேரையும். திருப்பாலா பணத்தோட மாமிதான் முதல்ல காப்பா பையனை கூப்பிட்டு எப்படா அப்பாவை எடுக்க போறேன்னு. இதானையா வாழ்க்கை, உண்மை இதுதானே அப்படின்னு சொன்னார். யாவத் பவனோ நிவசதி கேஹே. உடம்புல காத்து இருக்கிற வரைக்கும் நல்ல மரியாதைகள்லாம். தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே. எல்லாரும் சமைக்குமா, எப்படி இருக்காது, காசு சாப்பிட்டால வெரி குட், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் எல்லாம் சொல்லுவார். ஆனா இந்த பிராணனாது போயிடுச்சுன்னா கதபதி பாயு தேகாபாயே. ஆச்சாரியர் சொல்றார்,
பாரியா பிபியத்தி தஸ்மின் அவருடைய ஒய்ஃப் தான் முதல்ல பயப்படுறா, சீக்கிரம் ஆயிடுறா அப்படின்றா, ஆச்சுடா அப்படின்னு. தனியா வாழ்க்கை அதெல்லாம் பேருக்கு ரைட்டு, உண்மை என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னு சொன்ன. அப்படியே அத மாதிரி சொல்ற தானே நீங்கிற காலத்துல ஒரு மனுஷனுக்கு எப்படி எல்லாம் துன்பம் வரும் அப்படின்னு சுப்பிரமணிய புஜங்கத்துல ஒரு அழகான ஸ்லோகம் ஆச்சாரியார் எழுதிட்டார். 21வது ஸ்லோகத்துல பிரசாந்தேந்திரியே நஷ்ட சங்கே விசேஷ்டே கபோத்காரி பக்தே பயோத்கம்பிகாத்ரே பிரயாணோன்முகே மையநாதே ததானி திருதம் மே தயாலோ பவாக்ரே குஹத்வம். பிரசாந்த இந்திரியே, இந்திரியங்கள்லாம் ஒடுங்கி போச்சு, எல்லாம் போச்சு இல்ல, எல்லா இந்திரியங்களும் அடங்கி போயிடுச்சு. நஷ்ட சம்யே, நினைவெல்லாம் போயிடுச்சு, சரியான நினைவுகள்லாம் இல்ல. அசைவு இல்லாம உட்கார்ந்து இருக்காரு, படுக்கிற சமயத்துல ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து இருக்காரு. விசேஷ்டே, ஒரு சேஷ்டையும் இல்ல, உட்கார்ந்து இருக்காரு. கண்ணை பாதி திறக்கிறாரு இல்ல, ஐசியூ யூனிட்ல அவருக்கு மருந்து குத்திட்டே இருக்கான். கபோத்கார், அந்த கபமானது வாயில வந்து கபத்தை அப்படியே கக்கி கொண்டிருக்காரு. கபோத்வாரி பக்தரே, எல்லாம் ஒரே கபத்தோட இருக்காரு, அப்படி இருக்காரு. பயோத்கம்பிகாத்ரே, பயத்தினால நடுங்கின்னு இருக்காரு. என்ன பயம்னு தெரியல அவருக்கு, ஆனா அவருக்கே சொல்ல தெரியல, அவர் பாட்டுக்கு நடுங்கின்னு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய அனாதே, நான் அந்த மாதிரி அனாதையான நிலையில இருக்கும் பொழுது நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்றதுல இருப்பானா இல்ல, என் பசங்களுக்கு நான் வச்சிருக்கிற டெபாசிட் எங்க வச்சிருக்கு அதெல்லாம் சொல்லுவேனா, இதெல்லாம் தெரியாது. அப்ப போய் இவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது உன்னை நினைப்பானா முருகா, நான் நினைக்க மாட்டேன். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு எழுதினார் இல்லையா அவங்க திருமங்கையாழ்வார். அப்போ மூப்பு வந்து என்னை நலியும் போது அப்ப நான் வந்து உன்னை கூப்பிடுற நிலையில இருப்பேனான்றது எனக்கு தெரியாது, காலம் அப்படி இருக்கு. ஆகையினால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத். இந்த கிருதாந்தன் இருக்கானே, அவன் தூதர்களோட என் ரூமுக்கு வருது, யாருக்கும் தெரியாது. எல்லாரும் இவருக்கு என்ன ஜாலியா இருக்காரு, டாக்டர் எல்லாம் பாத்துக்கிறாரு, ஊசிதான் வேலைக்கு போடுறானே, அவருக்கு என்ன நினைப்பாங்க. ஆனா அந்த மரண பயம்னா என்னன்றது சொல்றாரு. எல்லாம் அனுபவிச்சு நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லையா, செத்து போனவன் யாரும் சொல்ல போறது இல்ல, எல்லாம் ரிஷிகள் தான் பார்த்தார்கள். அந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்து நமக்கு சொல்லி தராங்க. கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத் சிந்தி பிந்தீச்சி மாந்தர்ஜயந்து. இந்த யமதூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, சண்டர்கள் எல்லாம் கொடியவர்களான கிருதாந்தஸ்ய தூதர்கள், இவர்கள்லாம் எப்படி தெரியுமா வருவாங்க, கோபத்தோட வந்து இவரை இழுத்துட்டு வருது. இவருக்கு தான் தெரியும் மரண பயம், பாக்கி பேருக்கு யாருக்கு தெரியும், டாக்டர் எல்லாரும் தெரியும். அந்த அந்த செகண்ட், அந்த டையிங் மூமெண்ட் இருக்க, அப்ப எல்லாரும் கோபத்துல வந்து எப்படி வராங்க தெரியுமா, தக கொளுத்து, சிந்தி வெட்டு, ஹிந்தி கொல அப்படின்னு என்ன கூப்பிட்டு வர மாதிரில. அந்த சமயத்துல நான் உன்னை நினைப்பானா, அந்த சமயத்துல சுப்பிரமணிய சுவாமி மயூரம் சமாருஷ்ய சக்தி பாணிகி, மயில் மேத ஏறி சக்தியை கையில ஏந்தி மாபேஹி இது, பயப்படாத நீதானே வந்து அந்த சமயத்துல உண்டமிச்ச, யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது உலகத்துல. மாபைஹி மாமபுர சீக்கிரம் ஆயாகி, அதனால எனக்கு முன்னாடி நீ அப்ப வந்து நில்லுப்பா அப்படின்னு ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்துல எழுதினார் இல்லையா. இப்ப பாருங்க அவர் இங்க எப்படி எழுதுறாரு பாருங்க. யமாவலோகாதித பீதி கம்ப மர்மவ்யதோச்வாச கதீவ வேதனாத் பிராண பிரயாணே பரிதிருஷ்யமானாம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. யமாவலோகித, யமன் பார்த்தாலே யமன் வரப்போறான்னு தெரிஞ்சு போச்சு, பயம். அவன் உருவானா எல்லாருக்கும் அவன் கரெக்டா போடும்போது 21,600 breaths per day into 365 into 87 97 ஒவ்வொருத்தருக்கு 47 யாருண்டா அவன் போட்டு அனுப்பிச்சிருக்கான். இவனுக்குதான் தெரியும் அந்த பர்டிகுலர் டே. அந்த யமலோகத்துல இருந்து அவர் வர யமாவலோக உதித்த, யம அவலோக உதித்த,
அந்த யமனை பார்த்ததுனால இவனுக்கு என்ன ஆச்சு, உதித்த அதுல இருந்து என்ன உண்டாச்சு இவனுக்குன்னா பீதிஹி, பயம் வந்துச்சு. அப்படி வந்து நிக்கிறாரு, உன்னை இன்னைக்கு எடுக்காம விட போறது இல்லப்பான்னு. கம்பஹா, உடம்பெல்லாம் நடுங்கிறது, யாருக்கும் தெரியல, இல்ல யாருக்கும் தெரியாது, அவனுக்கு மாத்திரம் தான் இது தெரியும். அது மாத்திரம் இல்ல, மர்மவியதா, தம்புல எந்தெந்த வலிக்க கூடாத இடத்தெல்லாம் வலி அவனுக்கு இந்த பயத்தினால. என்ன புஷ்வாச கதிஷ்ட, மூச்சானது மேல் நோக்கி போறது, ஒரே கஸ்பிங்க. பிராண பிரயாணே, இப்படி பிராணனானது கிளம்பி பிரயாணமாகும் பொழுது பரிதிருஷ்யமானாம் வேதனாம், இப்படி நடக்க போகிற இதெல்லாம் நீங்க முன்னாடியே முன்கூட்டியே யோசிக்கலாம். பரிதிருஷ்டின்னா நாலா பக்கமும் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் நமக்கு வரும். அந்த சமயத்துல வேதனாம், இந்த வேதனைகளை எல்லாம் விசாரிய நன்னா இப்பவே விசாரிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி வரும். அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் வித் எவ்ரிபடி, யாருடைய இழப்பும் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க கூடாது இல்லையா? அதுதான் அட்டாச்மெண்ட்னா என்ன, நீங்க அட்டாச்சா இருக்கணும் எல்லாருக்கையும். ஆனா அவ இல்லைன்னாக்க என் வாழ்க்கை அது கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் அதான் ராங் அட்டாச்மெண்ட். அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இதுதான் விசாரிய கோவா, இதுதான் வைராக்கியம்னு பேரு. கோவா விரத்தின் நயாத்தி, யார்தான் இந்த வைராக்கியத்தை அடைய மாட்டார்கள். மரண சமயத்துல இப்படி வந்ததுன்னா ஏற்படக்கூடிய வலி, மூச்சு, இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இப்படி எல்லாம் எப்படி இருக்கும், அவ சாஸ்திரம் சொல்றது 1000 தேல்கடி ஒன்னா வந்து சேருவான் மரண சமயத்துல அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. என்ன 1000 தேல் ஒன்னா வந்து கடிச்ச ஒரு செகண்ட் அனுபவிக்க போறான். அதை அனுபவிச்ச பிறகு இவன் செத்த உடனே வலதுகன் வழியாகத்தான் போகுமா. வலதுகன் போகும்போது இவனுடைய அடுத்த ஜென்மா என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சுதான் போவான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவன் செத்து போனோம்னு அந்த ஜென்மா மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் மேல போகுது. அப்படின்லாம் சார்ந்த இந்த உபநிஷத், பிருதாரண்ய உபநிஷத் எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பூர்வ பிரஜையை பத்தி சொல்லியிருக்கு. இப்போ இது ஒரு கஷ்டம், மரண பயம் வந்தா. இப்ப பாருங்க, வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வர ப்ராப்ளத்தை பார்த்தோம், குழந்தையா இருக்கும் போது இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்தோம், குமாரனா இருக்கும் போது இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தோம், யவனமா இருக்கும் போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தோம், வயசானவனா இருக்கும் போது சில ப்ராப்ளம் பார்த்தோம். இப்ப இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா அங்காரண்யாம் தபனே சகும்பி பாக்கே பிபீத்யாம் அசிபத்ர கானனே தூதைர்யமஸ்ய கிரியமான பாதாம் விசாரிய கோவா விரதிம் நயாதி. எத்தனை புராணங்கள் சொல்றது, கருட புராணம் இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்றது இல்லையா? அதெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ். பத்தப்பா பசங்களுக்கு படிச்சாதானே வைராக்கியம் வரும், இதெல்லாம் படிக்க வேண்டாமா புராணங்கள்ல என்ன சொல்லிருக்குன்னு. அங்க இந்த அங்கார நதி அப்படின்னு இருக்கு. அங்காரம்னா நெருப்பு தலம். செத்து போனாக்கா யமபட்டினத்துல நெருப்பு தணல் ஆறு ஓடிட்டு இருக்கும், அதுலதான் நீங்க போய் குளிச்சுட்டு வரணும். அவன் சாப்பிட்டு போட்டு அடிப்போம், குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு இப்படி வரக்கூடிய ஒரு இடம். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்ல காலசூத்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அது அந்த காலசூத்திரம் தான் இங்க அங்கார நதி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹார்ட் பெட்டா இதுலதான் புரண்டுக்கணும், படுக்கணும். அப்புறம் சூச்சி முகம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. அங்க என்ன பண்ணி எல்லாம் ஊசி மாதிரி குத்துமா. தப்பு பண்றவாளெல்லாம் அந்த தர்ம தேவதையானது ஊசியினால குத்துவாளாம். ஷாரகர்தனம் அப்படின்னு பேரு. ஷாரகர்தனம்னாக்க தலைகீழ தொங்க விடுவான் என்ன எல்லாரையும். அப்புறம் ரௌரவம் அப்படின்னு ஒரு நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம். ரௌரவ நரகத்துக்கு போயிடுவோம். ரௌரவ நரகம்னாக்கா ஃபுல்லா நாகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அவன் வாழணும், சுத்தி பாம்பு. அதுக்கப்புறம் ஷால்மலி அப்படின்னு பேரு. ரெட் ஹார்ட் அயன், எங்க பார்த்தாலும் எல்லாம் ரெட் ஹார்ட். இவன் எது மேல பட்டாலும் ரெட் ஹார்ட், கீழே ரெட் ஹார்ட். என்ன பண்றதுன்னு தெரியாம அவஸ்தப்படக்கூடியதான ஒரு அந்த நரகத்துக்கு பேரு ஷால்மலி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அசிபத்திரம் அப்படின்னு ஒரு அசிட்ட பத்திரம் அப்படின்னு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க வச்சாலும் ஷார்ப் எட்ஜு சோடா இருக்கும், நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு கேட்டான். அதுக்கப்புறம் கும்பி பாட்டம் அப்படின்னு இருக்கும். வானொலியில போய் எல்லாரையும் அந்த கொதிக்கிற எண்ணெயில போட்டு அவர் தல்வா இப்படி கும்பி பாட்டம். இப்படி நரகங்கள்லாம் கருட புராணத்துல சொல்லியிருக்க. அதுல ஒரு 2-3 இப்போ இவர் சொல்றார். அங்கார நத்யாம்
தபனே கும்பிபாக்கே அப்படின்னாரு. அங்கார நதி அப்படி அங்காரம் அப்படின்னாக்க நெருப்புத்தணல். நெருப்புத்தணல்ல நதியில தப்பனே ஐயோ இப்படி வாழ போறேனே அப்படின்ற ஒரு பயம் வரணும். இப்ப நம்ம இப்படி பண்ணோம்னாக்க இந்த அங்கார நதியிலன்னா என்ன போய் தப்பிக்க வைப்பான் இந்த யம தர்மராஜா. அது மட்டும் இல்ல அண்ட் கும்பி பாக்கே பி என்ன கும்பி பாக்கத்துல போய் அப்படி கொப்பரையில போட்டு வேக வைப்பானே என்ன நம்மளெல்லாம் அந்த எண்ணெய் கொப்பரையில போய் வேக வைக்கிறது. அப்புறம் பீச்சா பெபீச்சா அபீச்சி அப்படின்னு ஒரு நரகம், பீச்சின்னு ஒரு நரகம், அபீச்சி பீச்சி அப்படின்னு நரகம் இருக்கு. இந்த நரகங்கள்ல கத்திகளையே இடமாக இந்த ஒரு அலைகள் மாதிரி நமக்கு வந்து நடக்கவே முடியாது. அலைகள்லயே நம்மள அப்படியே தத்தளித்து கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு நரகம். அதுக்கப்புறம் அசிபத்திர காணனே, அசிபத்திர காணனம் அப்படின்னாக்க கத்தி மாதிரி இருக்கும் அந்த பத்திரங்கள்லாம். இதெல்லாம் வந்து இவனை வந்து குத்தி கொண்டே இருக்கும். அசிபத்திர காணனே தூத்தைர் யமஸ்ய பிரியமான பாதம். இப்படி எல்லாம் யமதூதர்கள்லாம் பிரியமான பாப்பை செய்யக்கூடிய பாபங்கள் பாதங்கள் எல்லாத்தையும் விசாரிய இதெல்லாம் முன்னாடியே தெரிந்து கொள்ளுங்கள். போவா விரத்தின் நயாதி, யார்தான் இந்த வைராக்கியத்தை இதெல்லாம் அடைய மாட்டார்கள். சரி சார், இவன் கதை ரைட்டு. பாவம் பண்ணவன் யாகம் எல்லாம் பண்ணி ஜம்மனு மேல எல்லாம் மேல போனாங்களே சொர்க்கத்துக்கு, அவருடைய கதி என்ன? இஹா முத்ராத்த பலபோக விராக பார்த்தேன். இகாவை பத்தி இப்ப பார்த்தோம். இகல இப்ப அமுத்திரத்துல இவரு மேல போனாரு. இவர் ஜம்முனே யாகம் எல்லாம் பண்ணாரு. வாஜ்பேயி யாகம் 5 நாள் ஜம்முன வண்ணையை கட்டிட்டு ஆத்துக்காரிய வச்சுட்டு பிரமாதமா பண்ணி அப்படியே சொர்க்காரோகணம் எல்லாம் நடந்தது இல்லையா. அம்பு போட்டு எந்த பக்கம் அம்பு விழறோ அது வரைக்கும் உங்களுக்கு வேண்டு அப்படின்னு ராஜா கொடுத்தார். இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார். எதுக்காக அப்படின்னா செத்து போன உடனே மிச்சவாழ மாதிரி இல்ல. நாங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் பிரம்மமேத சம்ஸ்காரம் நடக்கும். அந்த பிரம்மமேத சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணான்னாக்கா ஹஸ்பண்ட் 2 ஒய்ஃபா நாங்க நேர சொர்க்கலோகத்துக்கு போவோம் அப்படின்னு போனாரு. போனா அங்க என்னாச்சு அப்படின்னாக்கா அங்க போன உடனே ஒரு சந்தோஷம். ரொம்ப ஊர்வசி திலோத்தமா இல்லையா, எல்லா மேனகா எல்லாருடைய டான்ஸ் இருக்கு, அமராவதி இருக்கு, இந்திராணி எல்லாம் அங்க ஜம்முன்னு இருக்காங்க, அப்சரஸ்திரிகள்லாம் இருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா போனான். இல்ல வைகுண்டம் போனா அங்க போனா ஜம்முன்னு இருக்கலாம், விஷ்ணு உட்கார்ந்து இருப்பார், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். கைலாசம் போலாம், சிவனோட உட்கார்ந்து இருக்கலாம், அவனுடைய பாம்பெல்லாம் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போனார். போனா எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருக்க முடியும்னா ஷீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி அப்படின்னாரு இல்லையா பகவான். அதனால இவர்கள் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் வேலை செய்யும். புண்ணியம் போன உடனே இல்லையா திருப்பி வந்துதானே ஆகணும். சீனே புண்ணிய மத்தியலோகம், திருப்பியும் மனுஷனாகவோ மாடாகவோ இல்ல சீனத்தலம்பா வினஸ்தின்னு முண்டகோபனிஷத்து. இதை விட மோசமான வாழ்க்கையோ பன்றிய பிறக்கணும், தாவரமா பிறக்கணும், இல்ல கொசுவா பிறக்கணும் தெரியாது. இப்படி புண்ணியக்ஷயே புண்ணிய கிருதோ நபஸ்தே நிபாத்தியமானான் சிதிலீகிருதாங்கான் நட்சத்திர ரூபேன திவஸ்சுதாம்ஸ்தான் விசாரிய கோவா விரதிம் நயாதி. புண்ணியக்ஷயே புண்ணியகிருதா நபஸ்தைஹி. புண்ணியக்ஷயே எவ்வளவு நாள் இவன் புண்ணியம் செய்திருக்கானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு யாகம் பண்ணிருக்கானோ அவ்வளவுக்கு எவ்வளவுதான் புண்ணியம் இருக்கும் இல்லையா. நிறைய யாகங்கள்லாம் பண்ணிருக்கார். 7 சோம சம்ஸ்தைகள் பண்ணிருக்கார். அக்னிஷ்டோமம், ஜோதிஷ்டோமம் இல்லையா, சோரசி எல்லாம் பண்ணிருக்காருன்னு வச்சுக்க. நிறைய பண்ணிருக்காரு. அதுக்கு உண்டான புண்ணியம் இல்லையா. ஒருத்தர் வெறும் சோம யாகம் தான் பண்ணிருக்காரு. அதுக்கு உண்டான அவரும் சொர்க்கத்துக்கு போறார், இவரும் சொர்க்கத்துக்கு போறார். ஆனா அங்க கிரடேஷன், தாரதமியம். அந்த தாரதமியம் தரதபாவம் அங்கேயும் இருக்கு. இவர் கொஞ்ச நாள் இருப்பார், இவர் ரொம்ப நாள் இருப்பார். ஆனா ஒரு நாள் இவரும் புண்ணியம் க்ஷயமாயிருச்சுன்னா he has to come back இல்லையா. புண்ணியக்ஷயே புண்ணிய கிருதா இல்லையா. அந்த புண்ணியமானது செலவான பிறகு அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நபஸ்தைகி. அந்த மேல் லோகத்துல நபஹான்னாக்க மேல் லோகம், திவலோகத்துல இருப்பார். அங்கேருந்து அந்த தேவர்கள் எல்லாம் பண்ணா போட நாங்களே இங்க உட்கார்ந்து இருக்கோம், 2 யாகத்தை பண்ணி உனக்கு புண்ணியம் போ கிளம்பு கிளம்பு அப்படின்னு தள்ளி விடுவாங்க. தேவர்கள்லாம் இப்ப மேலேந்து நிபாத்தியமானான்
இவ்வளவு அழகான பதங்கள் பாரு. நிபாத்தியமானான், அப்படியே இவர் தள்ளப்படுகிறார் கீழே வந்து. சிதிலீகிருதா அங்கான், இப்ப பாருங்க அந்த லோகத்துல அனுபவிக்கும் பொழுது அந்த உடம்பு அவனுக்கு கிடைச்சது, சரீரம் கிடைச்சது இல்லையா. இங்க செத்து போன உடனே இந்த பாடியெல்லாம் போட்டுற போறாங்க. அப்ப அந்த லிங்க சரீரமானது என்ன இருக்குது, அம்மயமான ஒரு சரீரத்தை எடுத்துட்டு மேல போச்சு, பித்ருலோகம் வரைக்கும் போச்சு. அந்த ஊருக்கு போன உடனே அங்க ஜோதிர்மயமான ஒரு சரீரத்தை எடுத்துட்டு சூரிய லோகத்துக்கு போகுது, இல்ல அம்மயமான சரீரத்தை எடுத்துட்டு திருப்பி சந்திரலோகத்துக்கு போச்சு. இப்படி சந்திரலோகம், வித்யுத் லோகம் அதெல்லாம் போய் அதற்கு பிறகு சொர்க்கலோகத்துக்கு போகுது. அத பூஹு பூஹா சுவஹா மகா தபஹா ஜனஹா இந்த லோகத்தான் போய் அப்படி சொர்க்கலோகத்துக்கு போகுது. சொர்க்கலோகத்துக்கு போனா அங்க வேற பாடி, அதுக்கேத்த மாதிரி ஒரு பாடி, அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கை. இப்ப என்ன ஆச்சு, அந்த பாடி அங்க போச்சு. இப்ப இவன் என்ன இவனுடைய பாடி சிதிலம் ஆயிடுத்தாங்க. இங்க எப்படி இவனுடைய பாடியை கொடுத்தினார்களோ, இல்ல புதைச்சார்களோ, இல்ல தண்ணியில ரொம்ப போட்டாங்களோ, இந்த 3 பஞ்சபூதத்துல இந்த 3 போட முடியும் இந்த பாடிய. அதே மாதிரிதான் அங்கேயும் சொர்க்கலோகத்திலையும் அங்கேயும் சிதிலி கிருத்தா அங்கா, இவனுடைய அங்கங்கள் எல்லாம் சிதிலமாக ஆகிவிட்டது இல்லையா, அப்படியே சிசில் அவுட் ஆகிடுது. இப்படி ஆன பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் நட்சத்திர ரூபேன திவச்சுதான, நட்சத்திர ரூபமாக மேலேந்து கீழே விடலாம் சார், மேல் லோகத்தை நழுவி விளைக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும். தான் விசாரிய, இந்த விஷயங்கள்லாம் புரியறதோ இல்லையா, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்க. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிய கோவா விரத்தின் நயாந்தி, யாருக்குதான் சார் இவனுக்கு வைராக்கியமானது வராது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இல்லையா இன்னும் கொஞ்சம் பக்தர்கள் அவர்கள் பட போற இதெல்லாம் என்னன்றத மேலும் சொல்ல போற. பாய்வர் கவண்ணீந்திர முகான் சுரேந்திரான் ஈஷோ கிரதீத்யா கிரதிதான் தரங்கா விபக்ஷலோகைஹி பரிதூயமானா விசாரிய கோவா விரதிம் நயாதி. பரமேஸ்வரன் கிட்ட போனா அவர் கடுமையான கொடுமைகள்லாம் அங்க பண்ணுவாரு. அக்னி, இந்திரன், சூரியன் எல்லாரும் நம்மள மறக்க போறாங்க. எதிரிகள், அசுரர்களுடைய பயம், இது என்னதான் இது அவர்களே காதப்பட்டாரு. அங்க தேவர்களே அங்க மும்பாடி எம்பாடுன்னு அசுரர்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவாகிட்ட போய் இவன் மாட்டிட்டா இவன் போய் அவஸ்தப்பட போறான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேற இங்க மேல நடந்துட்டு இருக்கு. அதனால என்ன நம்ம வேண்டாம், பரமேஸ்வரன் கிட்ட வேணா எனக்கு வைராக்கியத்தை கொடுப்பா, விவேகத்தை கொடுப்பா, வேதாந்தத்தை கொடுப்பா, நல்ல குருவை கொடுப்பா என்ன அப்படின்னு வேண்டணும். இத மாதிரி இந்த ஊரு அந்த ஊருக்கு போறதுக்கு ஆசைப்படுறது, அங்க போய் டான்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறது, சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் வேண்டாம். இகைவ ஜீவன் முக்தி வேண்டணும் அப்படின்னு சொல்றதுக்காக இக அமுத்திர பல போக விராகா, இக இந்த லைஃப்லயும் அமுத்திர மேல் லோகத்திலையும் இல்லையா அந்த அர்த்தங்களில் இருக்கக்கூடிய போகம், அந்த பொருள்கள் மேல இருக்கக்கூடிய போகம், இது ரெண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் வைராக்கியம். எப்படி வைராக்கியம் வரணும், வேதாந்தத்துக்கு வரவனுக்கு எப்படி இருக்கணும் அந்த வைராக்கியம்னாக்க, தலையில குருமியில நெருப்பு பிடிச்சிட்டு எடுத்துனா என்ன பண்ணுவான், இவன் ஓடுவான். எங்க ஓடுவான், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கணத்துல போய் கீழே குதிப்பான் இல்லையா. அந்த ஒரு வைராக்கியம் வர மாதிரி ஓடணுமா, அந்த சன்னியாசத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்றது. இப்படி வைராக்கியத்தை வர வைத்துக் கொள்ள வேண்டும் வேதாந்தத்துக்கு, அது முதல் படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கார். இது இன்னும் விசேஷமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இன்னும் 35 வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல 36வது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.